Hello all. TNPSC previous year question today பார்க்க போகிறது if three candidates A, B and C in a school election got 153, 245 and 102 votes respectively, find the percentage of votes got by the winner. A, B, C என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் ஏபிசி 3 பேர் வாங்கின ஓட்ஸை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் எவ்வளோன்னு பார்ப்போம். 153 + 245 + 102 இதுதான் ஏபிசி டோட்டலாக உள்ள ஓட்டு. ஃபஸ்ட்டு நம்ம டோட்டலாக எவ்வளோ ஓட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். எவ்வளோ வருதுன்னா 8, 10 எவ்வளோ வருது 500. இப்போ டோட்டல் ஓட்ஸ் 500. அப்போ அந்த ஸ்கூலில் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் ஏங்கிறவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஓட்டு 153, பி 245, சி 102ன்னு வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம வின்னரோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கோம். அப்போ வின்னர்னால் யார் அதிகமாக இதில் ஓட்டு வாங்கியிருக்கா? பி தான் 245 வாங்கியிருக்காங்க. அப்போது அந்த வின்னரோட ஓட்டை எழுதிக்கணும். மொத்தமாக அந்த ஸ்கூலில் எத்தனை பேர் மொத்தமாக இவ்வளோ ஓட் போட்டிருக்காங்க அப்படின்னா அது 500. அதை எடுத்து எழுதிக்கிறோம். 500 ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்னாலே நம்ம என்ன பண்ணணும்? × 100 பண்ணிக்கணும். அப்போது இது மூணுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு ஆன்சர் வந்துடும். 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறோம். இன்னொரு 0க்கு இன்னொரு 0 கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே 5 டேபிளில் கேன்சல் பண்ணலான்னா என்ன வரும்? 5 4s are 20, பேலன்ஸ் 4, 5 9s are 45 வந்துடும். ஓகேவா? அப்போ 49% த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இப்போது பர்சன்டேஜ் ஓட் வின்னர் எவ்வளவா 49% இருக்காங்க. இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஆப்டிடியூட் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.